தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிதுர் மாதுரு தோஷ நிவர்த்தி. அந்த பிதுர் மாதுரு தோஷ நிவர்த்தியை பற்றி ஒரு சிறிய எளிய முறையிலான ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரத்தையும் இந்த இதில் சொல்கிறேன். எந்த விதமான மிகப்பெரிய செலவும் இல்லாமல் இதை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிதுர் மாதுரு தோஷ நிவர்த்திகள் படிப்படியாக குறையும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிதுர் மாதுரு தோஷ நிவர்த்தி, அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஊனமான குழந்தைகள் பிறப்பதற்கு, மூளை வளர்ச்சி உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கு, அதே மாதிரி குழந்தைகள் பிறந்து இளம் வயதிலேயே விதவையாவது, இளம் வயதிலேயே மனைவி விட்டு பிரிவது, இந்த மாதிரி தீராத குஷ்ட வியாதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தீராத வியாதிகளோடு நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குமானால் அதுக்கெல்லாம் காரணம் பெரும்பாலும் பிதுரு மாதுரு தோஷம். அதாவது முன்னோர்கள் மூதாயர்களுக்கு, தாய் வழி வர்க்கங்களுக்கும் தந்தை வழி வர்க்கங்களுக்கும் செய்யக்கூடிய அந்த நீத்தார கடன்களை சரியான முறையில் செய்யறதுதான் காரணம். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல நான் பதிவுபடுத்துகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்களுடைய முதல் வழிபாடே பிதுர் வழிபாடு தான், மாதுரு வழிபாடு தான். நம்முடைய குலதெய்வ அப்படிங்கிறது தெய்வம் கிடையாது. குலதெய்வம் என்கிறது நம்முடைய முன்னோர்கள் மூதார்கள் வழி தோன்றலில் வந்த பெரியவர்களுடைய ஆத்மாக்கள் தான். அதனால தான் நம்ம குலதெய்வத்துக்கு கோழிப்பலி கொடுக்குறோம், ஆடு, அதே மாதிரி பன்னி, அதே மாதிரி சுருட்டு, கஞ்சா, சாராயம் இதெல்லாம் வச்சு பண்ணுறோம். எந்த சிவனும், எந்த பார்வதியும், எந்த அனுமனும், எந்த விஷ்ணுவும் அவரெல்லாம் கேட்கறது இல்லை. குலதெய்வம் என்பது நம்முடைய குலத்தை சார்ந்தது. இப்போ என்னுடைய சுடலை இன்னொரு குடும்பத்தினுடைய சுடலை வேற, சுடலைங்கிற பேர் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தினுடைய சுடலைங்கிற பிதுர் தெய்வம் வேற, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுடலையுடைய பிதுர் தெய்வம் வேற. ஆனால் என்னுடைய சுடலையை அந்த குடும்பத்தில் கும்பிட்டா அது அதை என்ன சொல்றது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அவரவர்கள் அவர்களுக்குடைய குலதெய்வத்தை கும்பிடணும். நம்முடைய முன்னோர்கள் மூதாயர்கள் பிதுர் சாந்தி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக செய்து வந்தாங்க. அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறளில் முதல்ல எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. எவ்வளவு அற்புதமான இதை பாருங்கள், நீத்தார் பெருமை. அவருடைய பெருமையை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். நீத்தார் பெருமை தமிழர்களுடைய முதல் வழிபாடே முன்னோர்கள் முதலை சார்ந்த வழிபாடு தான். தெய்வ வழிபாடெல்லாம் பின்னாடி வந்தது தான். இயற்கையை தான் தமிழர்கள் முதல்ல வணங்கி வந்திருக்கிறாங்க. அந்த பிதுர் மாதுரு தோஷ நிவர்த்தி, அவர் முன்னோர்கள் முதல் செய்ய வேண்டிய அந்த நீத்தார் கடன்களை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சரியான வேதம் படித்தவர்கள் தெரியாது, எனக்கு கையில் காசு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் பிதுர் தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு தெரியலை, இல்லை எனக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை எளிமையாக செய்து வாருங்கள். சிறுக 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 பிதுர் தோஷ நிவர்த்தியும் மாதுரு தோஷ நிவர்த்தியும் நீத்தார் கடனுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும். ஒரே நாளில் தீராது, ரெகுலராக செய்து கொண்டே வாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிதர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேங்கில் அக்கௌண்ட் போடுற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிதுர் காரியங்கள், அவர்கள் இன்னொரு இடத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் முன்னோர்கள் முந்தார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய நீத்தார கடனானது அவர்களுக்கு பணமாக அங்கே போய் சேரும், அவருடைய யோகமாக போய் சேரும். இன்றைக்கி கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம், நிறைய கெட்டவன் சொல்லுவோம் அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லவன் சொல்லுவோம் கஷ்டப்படுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய வம்சாவளிகளில் நீத்தார் கடன்கள் கொடுக்காதான் காரணம். இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். அதை தாண்டி ஒரு எளிய வழிமுறையை நான் சொல்லியிருக்கேன், வச்சுக்கோங்க. இந்த நீத்தார் கடனை செய்வதற்கு ரொம்ப அற்புதமானது பார்த்திங்கன்னா கணபதி வழிபாடு. ஏன்னா தாய் தகப்பனை மதித்து, தாய் தகப்பன் தான் உலகம்னு சொன்ன முதல் கடவுள் கணபதி. அந்த கணபதி வழிபாட்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான மந்திரம், மகா கணபதியுடைய தாரக மந்திரம். இந்த மகா கணபதியுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் கம் மகா கணபதியே ஸ்வாகா, ஓம் கம் மகா கணபதியே ஸ்வாகா. இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓம் கம் மகா கணபதியே ஸ்வாகா, இவ்வளோதான் அந்த கணபதி மந்திரம். இது யாருன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை
நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் பிதிர் தோஷம் இருக்குது இல்லை அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவும் இந்த நம்ம ராயப்புரி நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க, அதையும் ஒன்றா கலந்து வச்சுக்கொள்ளுங்க. கலந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு, ஒரு தர்ப்பை புல் இருக்குது பார்த்தீங்களா, தர்ப்பை புல் அதை எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு வெள்ளை துணி விரித்து கிழக்கு முகம் நோக்கி, நீங்கள் வந்து கிழக்கு பார்க்க போகிற வெள்ளை துணி விரித்து உட்காந்து உங்கள் முன்னாடி அந்த பாட்டில் வச்சு, அந்த பாட்டிலில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் வந்து இந்த இடத்துல இந்த முனையில் தர்ப்ப புல்லை பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டில் அப்படி உள்ளே விட்டிங்கன்னா, அந்த தர்ப்ப புல்லானது பாட்டிலில் உள்ளே போய் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவில் போய் சேரும். அந்த பச்சரிசி மாவில் வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, ஓம் கம் மகாகணபதியே ஸ்வாகா, ஓம் கம் மகாகணபதியே ஸ்வாகா அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் மூதாருடைய ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவக்கர்மாக்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஜெபம் பண்ணணும். ரொம்ப வேண்டாம், காலையில் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு அதை அவ்வளோத்தையும் எடுத்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு 10 மரங்கள் சுற்றி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவை கொண்டு என்ன செய்யணும், பச்சரிசியும் அச்சவலும் சேர்ந்ததை வந்து எறும்புகளுக்கு வந்து போட்டுட்டு வாங்க. இதை மட்டும் செய்துக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி டெய்லி மரங்கள் உள்ள எறும்புகளுக்கு போடலாம். அப்படி போட முடியாது, நான் வேலைக்கு போயிடுவேன், டெய்லி பண்ண முடியலன்னா அமாவாசை அன்னைக்கு இதை கொண்டு போட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தினுடைய பிதிர் தோஷங்கள் படிப்படியாக விலகும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு நாளில் நடக்காது, டெய்லி இதை செய்துக்கிட்டே வாங்க. வருஷக்கணக்காக நீங்கள் செய்கிறப்போ படிப்படியாக மாற்றங்களும் நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர், நான் வழங்கக்கூடிய குருநாதர் மிஸ்டிக் செல்வையா அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் நான் மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான எங்களுடைய வீடியோக்களும் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.